நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிற்குரிய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 8:30 வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை, எமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய சூரியோதயமாக இன்று காலை 6:28க்கு புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 7:33 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று காலை 8:53 வரை பூச நட்சத்திரமும் பின்பு ஆயில்ய நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று காலை 8:53 வரை மூல நட்சத்திரமும் பின்பு பூராட நட்சத்திரமும் நிலவுகிறது. மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களின் அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதிலும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை நமக்கு புதிய வருஷம் பிறக்கிறது. சித்திரை புத்தாண்டு மலர இருக்கின்றது. இந்த 60 வருட சுற்றுவட்டத்திலே இப்பொழுது நடக்கின்ற இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷம் என்பது 39வது வருஷம். நாளையோடு இந்த விஸ்வாவசு என்கின்ற வருஷம் நிறைவு பெறுவது. பங்குனி 30ஆம் நாள். நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை சித்திரை முதல் நாளிலே இந்த பராபவ என்கின்ற பெயரோடு இந்த புது வருஷம் மலர்கின்றது. இந்த புது வருஷத்திலே நாம் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு காலாகாலமாக நடைபெற்று வருவது. அந்த மருத்து நீரிலே தாளம்பூ, தாமரைப்பூ, மாதுளம்பூ, விஷ்ணுகிராந்தி, சீதேவியார் செங்கல்நீர், வில்வம், அருகு, பீர்க்கு, பால், மஞ்சள், கோமயம், கோச்சலம், கஸ்தூரி, குங்குமப்பூ, கோரோச்சனை, மிளகு, திப்பிலி, சுக்கு, இன்னொரு திரவியங்களெல்லாம் போட்டு காய்ச்சி அதனை ஒரு காசாயமாக எடுத்து மருத்து நீராக ஸ்நானம் செய்கின்ற ஒரு சிறப்பு. இந்த சித்திரை புது வருஷம்
நாளை மறுநாள் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமது நாட்டிலே 2 பஞ்சாங்கங்கள் நடைமுறையிலே உள்ளன. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றையது திருக்கணித பஞ்சாங்கம். இந்த 2 பஞ்சாங்கங்களும் 1 மணி நேரம் முன்பின்னாக இந்த வருஷப்பிறப்பை கணித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே வாக்கிய பஞ்சாங்கப்படி காலை 8:40 இந்த பராபவ என்கின்ற புது வருஷம் மலர்கிறது. திருக்கணித பஞ்சாங்கப்படி 9:32. அவ்வாறு வருகின்ற பொழுதிலும் நாம் இந்த விஷு புண்ணிய காலமாக அதிகாலை 4:40 முதல் இந்த விஷு புண்ணிய காலம், இந்த விஷு புண்ணிய காலத்திலே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்து பெரியோர்களை வணங்கி பெரியோர்களிடத்திலிருந்து புத்தாடைகளை பெற்று இந்த புது வருஷத்திலே இந்த ஆடைகளுடைய நிறங்கள் சிகப்பு நிறம் அல்லது வெண்பட்டு கலந்த கரைகள் உடையதாக இந்த வர்ணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறான இந்த ஆடைகளை அணிந்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு அங்கே மங்கள தரிசனம் செய்கின்ற ஒரு சிறப்பு. முதல் நாள் இரவே அங்கே பூர்ண கும்பம் வைத்து நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டு மங்களமாக குற்றுவிளக்கள் ஏற்றி வைத்து மங்கள பொருள்களெல்லாம் ஒரு தாம்பாளத்திலே வெற்றிலை, பழம், பாக்கு, மஞ்சள், குங்குமம், சில்லறை காசுகள், தங்கம், வைரம், வைரு எதெல்லாம் நமக்கு வைக்க முடிகிறதோ அவற்றையெல்லாம் வைத்து விபூதி, சந்தன, குங்குமங்களோடு அலங்காரமாக இந்த மங்கள தரிசனத்தை செய்து கொள்ளுகின்ற சிறப்பும் இந்த புது வருஷத்திலே நடைபெற இருக்கின்றது. மலர இருக்கின்ற பராபவ என்கின்ற பெயரோடு மலர்கின்ற இந்த சித்திரை புத்தாண்டு எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் தர வேண்டும். இந்த புது வருஷத்திலே புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகளோடு நாம் புதிய மனிதர்களாக எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்ற பரந்த சிந்தனையோடு பிரார்த்தனை செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுவது. இவ்வாறு சித்திரை புது வருஷத்திலே பல்வேறு வகையான பலகார பட்சணங்கள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அந்த பலகாரங்களுக்குள்ளே இந்த அறுசுவையோடு கூடிய உணவுகள் மிக முக்கியமானதாக இனிப்பு, உரைப்பு, புளிப்பு, கைப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்கின்ற வகையிலே இந்த புது வருஷத்திலே கண்டிப்பாக வேப்பம்பூ, வடகம், வேப்பம்பூவிலே பச்சடி இவையெல்லாம் சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு பாரம்பரியமாக இருந்து வருகின்றது. இவ்வாறு மலர்கின்ற சித்திரை புது வருஷத்தை நாமும் இன்முகத்தோடு வரவேற்று இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 12/4/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறைகள் இருக்கும், நிதானம் தேவை. இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலைகள் இருக்கும், காரியங்கள் இருவர்கள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளிலே இழுபறைகள் இருக்கும். எனவே பொறுமையோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி, மகம், பூரம், உத்திரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலங்கள் இருக்குது. உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, எதிர்பாராத பணவரவு திருப்தியை தரும்.
கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே உறவினர் மூலமாக நன்மைகள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே சற்று வேலைப்பளுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத பணவரவு வரும். திடீர் மந்த நிலைகளுக்கும் இடமுண்டு. துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். காரியங்களில் ஈடுபடுகளுக்கும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே மந்த நிலை இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் இருக்கும். உறவினர் மூலம் சிரமங்கள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் தடைகள் இருக்கும். காரியங்களில் ஈடுபடுகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுங்கள். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளில் நல்ல நிறைவுகள் அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு உண்டு. எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு. சிறப்புகள் உண்டு. நன்மைகள் உண்டு. எதிர்பார்ப்புகள் நல்ல மேன்மைகளை கொடுக்கும். இன்றைய சிந்தனை: ஒரு மனிதனுடைய உடலுக்கு மிக உன்னதமான செயல்பாடு அமைதி, சாந்தம், பொறுமை, மனதிலே மகிழ்வு. நாங்கள் எப்பொழுதுமே மனதை இனிமையாக்கி இங்கிதமாக்கி வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நடைமுறைதான் வாழ்வியலுக்கு மிக உன்னதமான வெற்றிகளை கொடுக்கும். எமக்குள்ளே வருகின்ற கோபம் எமக்கு உடலுக்கும் வியாதியை தந்து எமக்கும் அதிலே பதட்ட நிலைகளை கொடுத்து எம்மோடு இருப்பவர்களையும் பயங்கொள்ள வைக்கின்றது. இந்த கோபத்தினாலே தான் உலகத்திலே அழிவுகள் அதிகமாக அமைந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மனிதனுடைய தேவையற்ற கோபம், தேவையற்ற ஆத்திரம், தேவையற்ற அகம்பாவம் இவைகளின் மூலமாகத்தான் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பெரும் போர்களும் பிரச்சனைகளும் உருவாகின. இவற்றையெல்லாம் நாங்கள் கற்று தேர்ந்து நமது எண்ணங்களை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வருவது மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. வாழ்வியல் தத்துவமே அதுதானே. நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை எங்களுக்கும் இனிமையாக இருக்க வேண்டும். எங்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கும் மகிழ்வை கொடுக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், எப்படியான ஆட்கள், அவர்களை போன்ற ஒரு நல்லவர்களை நாங்கள் பார்த்ததில்லை என்று மற்றவர்கள் கூறுகின்ற அளவுக்கு எங்களுடைய வாழ்வியல் அமைய வேண்டும். இன்னொருவருக்கு தீங்கில்லாத நல்ல பண்பியல் கொண்ட வாழ்வியலை அமைப்பதற்கு இந்த கோபத்தை அறவே நாங்கள் தவிர்க்க வேண்டும். கோபம் என்பது எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக சிரமங்களுக்கு கொடுத்து விடுகின்றது. இந்த சிரமங்களை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது அது பல விதத்தில் பல பேருக்கு சிரமங்களை கொடுக்கின்றது. அதனால் எங்களுக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தேவையற்ற அலைச்சல்களும் எங்களுடைய வாழ்வியலை மிக மிக ஒரு உக்கிரமான சூழலுக்குள்ளே கொண்டு சென்று விடுகின்றது. இதனால் தான் நமக்கு உடல்களிலும் வியாதிகளை ஏற்படுத்தி விடுகின்றது. எனவே கோபத்தை தணிப்பது தான் எங்களுக்கு முதலாவது விடயம். இந்த கோபம் ஏன் வருகின்றது என்பதை நாங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பிடிக்காத ஒரு விடயம் வருகின்ற பொழுது தானே நாங்கள் கோபிக்கின்றோம். எங்களுக்கு பிடிக்காத, எங்களுக்கு கோபம் வருகின்ற செயல்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் முதலே அமைதியை கொண்டு வர பழகுவோம், பொறுமையை கொண்டு வர பழகுவோம், மனதை சாந்தப்படுத்த பழகுவோம். கோபம் வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இஷ்டகுல தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லுங்கள். கண்களை மூடி அதை சொல்லுகின்ற பொழுது மனம் அமைதி கொள்ளுகின்றது. இல்லது ஏதாவது ஒரு தியானத்தை செய்து ஒரு எண்ணிக்கையை கொண்டு அதை எண்ணிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த
கோபம் தணிந்து விடுகின்றது. இல்லை, மனதை கண்களை மூடி அமைதியாக்கி இறைவனை சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் அந்த கோபம் அடங்கி விடுகின்றது. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்வு, இது நான் கோபப்பட்டால் இப்படியான பிரச்சனை வரப்போகின்றது என்கின்ற எண்ணப்பாங்கை உருவாக்கி கொண்டீர்களானால் உங்களுடைய கோபம் அறவே சென்றுவிடும். எனவே கோபத்தை குறைப்பது மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியம். கோபத்தினால்தான் அழிவுகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. நாம் எல்லோருமே அதை நடைமுறையிலே கொண்டு வந்து அமைதியாக வாழ பழகுவோம். அமைதியும் இனிமையும் இன்பமும் தான் வாழ்வியலுக்கு மிக உன்னதமாக அமைகின்றது. நன்றி. இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளினுடைய குறளும் பொருளுமாக இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இக்குறளினுடைய பொருளாக இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பை உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இக்குறளினுடைய பொருளாக இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகின்றவன் அறத்தின் இயல்பையுடைய மூவர்க்கும் நல்வழிகள் நிலை பெற்ற துணையாவான். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு